எல்லா ட்ராவல்ஸையும் பார்த்துருக்கேன். இந்த ட்ராவல்ஸ் மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நிறைய பேர் சொன்னாங்க, எக்கனாமிக்ஸ் பேக்கேஜில் போனீங்கன்னா நிறைய பேர் ஏமாத்திடுவாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னால் 10 அடி நடக்க முடியாது. அப்படி இருந்தும் கூட அவர் எல்லா ஏற்பாடும் பண்ணி என்னை நடக்க வச்சு 2 தவாப் பண்ண வச்சார். இப்போ 3வது தவாப்புக்கு நான் போயிட்டுருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அத்தவாஃப் ஹஜ் மற்றும் உம்ரா சேவை நிறுவனத்தின் சார்பாக சென்னையிலிருந்து ஜித்தா, மக்கா மற்றும் மதீனாவிற்கு ஹஜ் பயணிகளை, உம்ரா பயணிகளை அழைத்து செல்லக்கூடிய சேவையை நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம். எங்களின் சேவைக்குரிய தரத்தை இந்த பயணத்தில் கலந்து கொண்ட பயனாளிகளுடைய கருத்துக்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். அலைக்கும் வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தவாப் இந்த ட்ராவல்ஸ் என்றது நான் நினச்சி பார்த்ததை விட அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இதுவும் நல்லபடியாக முடியும்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய இதால் முடியும். ஆனால் இது மாதிரி ட்ராவல்ஸ் நிறையா எத்தனையோ ட்ராவல்ஸ் இருக்குது. ஆனால் இது மாதிரி ட்ராவல்ஸை நான் பார்த்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் சாப்பாட்டு விஷயத்திலும் சரி, மற்றது பேசக்கூடிய தன்மைகளும் சரி. சில பேர் பேசுவாங்க, அதான் வந்துட்டீங்க முடிச்சுட்டு போயிடுங்கன்று சொல்லி பேசுகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. சாப்பாட்டு விஷயத்தில் இதான் கொடுக்க முடியும், இதான் செய்ய முடியும்னு சொல்கிற கூடிய அளவுக்கெல்லாம் பேசுவாங்க. ஆனால் இதில் முகத்தை வச்சுக்காமல் இது இல்லைன்னா இன்னும் செய்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிற வார்த்தை தான் இருக்குது. புன் சிரிப்போட நான் சொல்கிறது, புன் சிரிப்போட சொல்கிறதுலேயே ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த அர்த்தம் எப்படின்னா, ஏதாவது ஒன்று செய்யணுன்னா உள் மனசோடு செய்யணும். இது கடமைக்காக செய்கிறதெல்லாம் ட்ராவல்ஸ் கிடையாது. காசு வாங்கிட்டோம், வந்தாங்க, அவங்களுக்கு சேவை செய்கிறோம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. இங்கே நான் உம்ரா மனப்பூர்வமாக என்னுடைய உள் மனசோடு நான் சொல்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் நான் இன்னும் எனக்கு ஹயாத் இருந்ததுன்னா இன்ஷா அல்லாஹ் இதே சர்வீஸில் நான் இன்னொரு தடவையும் ஹஜ் உம்ரா செய்வேன். கொடுப்பானாக. மற்ற விஷயத்துலலாம் எனக்கு ஒன்றும் குறை கிடையாது. ஹெல்த்து எனக்கு துணை வந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் நான் இதே ட்ராவல்ஸில் என்ன இருந்தாலும் செய்வேன் பசங்களோட. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க, துவா செய்யுங்க, இது எல்லாம் இது பண்ணுங்க. அவர் நடத்திட்டு வந்தவரும் கூப்பிட்டு வந்தவரும் இந்தந்த இடம், இது மாதிரி ஜியாரத் செய்யணும், இது மாதிரி ஜியாரத் செய்யணும் சொல்லி ஒவ்வொன்றும் விளக்கி நம்மளை ஊக்கப்படுத்தினார். நம்மளும் வந்தோம் உம்ராவுக்கு, ஏதோ சவுதிக்கு வந்தோம், ஒரு டூரிஸ்ட் மாதிரி வந்தோம் போனோன்றதெல்லாம் கிடையாது. அசல் நபிநாயகம் என்ன சொன்னாரோ அந்த வழிமுறையில் நம்மளுக்கு செஞ்சு அதை இது மாதிரி தவாப் செய்யணும், இது மாதிரி உம்ரா செய்யணும், இப்படிலாம் சொல்லி கொடுத்து நமக்கு நிறைவுபடுத்தினார். இந்த சர்வீஸ் மேலும் மேலும் வளரணும்னு என் உள் மனசோடு வாழ்த்துறேன். அல்லாஹ்வுடைய. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முகமது ஹசன் கான், திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். அத்தவாப் உம்ரா ஹஜ் அண்ட் சர்வீஸ்லேருந்து, உம்ரா அண்ட் ஹஜ் சர்வீஸ்லேருந்து வந்திருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நான் ஒரு எக்கனாமிக் பேக்கேஜில் தான் இதில் வந்திருக்கேன். வரும்போதே ஒரு சில இது இருந்தது. நிறைய பேர் சொன்னாங்க, எக்கனாமிக்ஸ் பேக்கேஜில் போனீங்கன்னா நிறைய பேர் ஏமாத்திடுவாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சுட்டு இந்த டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நம்பி வந்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் வந்ததுலேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸே கிடையாது. ஏன்னா சில இது இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம உம்ராக்காக வந்திருக்கோன்னா சில இது சபர் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா உம்ரா இந்த குரூப்பில் வரும்போது சில பேருக்காக நம்ம சபர் செஞ்சு தான் ஆகணும். அவங்க கூட வரணும், போகணும், அந்த எல்லா ட்ராவல்ஸ்லையும் பண்ணுவாங்க. அந்த இதை தவிர்த்து மீதி சாப்பாடு சரி, ரூம் சரி,
மற்ற சர்வீஸ் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. இந்த அத்தவாப் உம்ரா சர்வீஸை வந்து நம்பி தாராளமாக வரலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுடைய கவனிப்புகள்லாம் எப்படி? அதான் நான் சொல்லிட்டேனே, எல்லாமே உபசரிப்பு, கவனிப்பு எல்லாமே கூட்டிகிட்டு போகிற ஜியாரா இருக்கட்டும், எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா சொல்லணும்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லி எக்ஸ்ட்ராவும் சொல்லுவாங்க. குரான் ஹதீஸில் என்ன இருக்கோ, குரான் ஹதீஸ் அடிப்படையில் அது மட்டும்தான் நமக்கு சொல்லி இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா எதுவுமே சொல்லி தரல நமக்கு. ஏன்னா அது இல்லைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதுதான் வந்து கரெக்டான இது. அதனால உபசரிப்பு இருக்கட்டும், கவனிப்பு இருக்கட்டும், எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்தது. வழிகாட்டுதல்லாம் திருப்திகரமாக இருந்தது அல்ஹம்துலில்லாஹ். நம்ம டிராவல் சார்பாக நீங்கள் உம்ரா வந்திருக்கிறீங்க. நம்மளுடைய கவனிப்புகள், உணவு முறைகள், ஹோட்டல் ரூம் எல்லாமே எப்படி? எல்லாமே நல்லா இருக்கு, எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்ஷா அல்லாஹ் இன்னும் மறுபடியும் வரணுன்ற ஒரு ஆசை வருது. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க, பிள்ளைங்களோட நாங்கள் வரோம் ஹஜ்ஜு உம்ரா. எந்த ஒரு குறையும் இல்லை, நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க. நல்லபடியாக சாப்பாடுலேருந்து எல்லாமே நல்லா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய கவனிப்பு எப்படிமா இருக்குது? உங்கள் கவனிப்பெல்லாம் நல்லா இருக்கு. பிள்ளைங்களுக்கு மேலே நீங்கள் பார்க்குறீங்க இங்கே. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. கவனிப்பெல்லாம் நல்லா இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். இங்கே பசங்க கூட வர மாதிரி நல்லா இருக்குது. இன்னொரு வாட்டி ஹஜ்ஜு உம்ரா பண்ணணுன்னு ஆசை பசங்க கூட. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நம்முடைய சாப்பாடு முறைகள் எப்படி இருக்குது? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு. ஜியாரத்தை கூட்டு போனோம், அங்கே போகக்கூடிய இடங்கள், சொன்ன இடங்கள். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். அலைக்கும் சலாம் சார். அதான் நம்ம அத்தவா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மூலியமா உம்ரா வந்திருக்கீங்க. நம்முடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, நம்முடைய ஹோட்டல் எப்படி இருக்குது, நம்முடைய கவனிப்புகள் எப்படி இருக்குது, இன்ஷால்லா சொல்லுங்க. நான் வாழ்க்கையில் இதுதான் முதல் முறையாக வந்திருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் 50 வருஷத்துக்கு பிறகு வெளியே வாங்கி இது வரைக்கும் ட்ராவல்ஸ்னு இதுதான் முதல் முறை. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இப்படி ஒரு கவனிப்பு இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி உணவுகள் சப்ளையோ, நினச்ச நேரத்துக்கு உண்டான உணவோ, டீயோ, காப்பியோ அந்தந்த நேரத்துக்கு அனுமதித்து எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கவங்களுக்கு என்ன இது மாதிரி எனக்கும் நான் கனவுல கூட நான் நினச்சது கிடையாது. எப்படி இருக்குன்னு நினச்சிருக்கேன் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த அனுபவத்தை எங்கள் ஊருக்காரங்கிட்ட நிறைய பேர்கிட்ட நான் சொல்லணுங்கிற என்ன ஆசை. இப்பவும் இல்லை, ஒரு 4 நாளைக்கு முன்னாலே என்னோட கற்பனையை உருவு பண்ணிட்டேன். அதில் என்கிட்ட கேட்டு ஃபோன் பண்ணாங்க. நான் இன்ஷா அல்லாஹ் ஊருக்கு வந்து உங்களுக்கு எல்லா விவரமும் சொல்லவும் சொல்லியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இதே பாணி நீங்கள் பின்பற்றிடலாம். மேலும் மேலும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பரக்கத்தையும் ரஹமத்தையும் தந்து அருள் வழிவானாக. ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹ் தா, ஜஸாக்கல்லாஹ் தா. அல்லாஹ் உங்களுக்கும் அதிகமா அருள் புரிவான். அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். அதே நான் எதிர்நோக்கி கொண்டு தான் இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ கண்டிஷனாக நானும் இதே என் பையனும் உம்ரா ஹஜ்ஜி செய்ய நிறைவேறும் பாக்கியத்தை எனக்கு தானும் இல்லை இறைவனிடத்துல கேட்டிருக்கேன். அல்லாஹ் கபலாக்கி தருவாங்கிற நம்பிக்கையோட நான் ஊருக்கு திரும்புகிறோம். கண்டிஷனா அல்ஹம்துலில்லாஹ். துவா செய்யுங்க. சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம டிராவல் சார்பாக நீங்கள் உம்ரா வந்திருக்கீங்க எக்கனாமிக் பேக்கேஜில். நம்முடைய கவனிப்பு முறைகள், நம்முடைய ஹோட்டல், நம்முடைய சாப்பாடு முறைகள், ஜியாராக்கெல்லாம் நம்ம அழைச்சிட்டு போனோம், அதெல்லாம் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது. அத்தவா அதில் வந்ததுனால எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. தப்பா அத்தவா மன திருப்தியாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருந்தது, எல்லாமே எந்த குறையும் இல்லை. நம்முடைய கவனிப்புகள்லாம் எப்படி தான்? நல்லா இருந்தது. சாப்பாடு கவனிப்பு எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நம்ம ஜியாரத்தை கூட்டு போகும் பொழுது மார்க்க ரீதியான சில உபதேசங்கள்லாம் செய்கிறது. ஆமாம், அதெல்லாம் எப்படி? அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்குமான ஒரு அறிவுரை நல்லா இருந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய டிராவல்ஸ் மூலியமாக வந்திருக்கிறீங்க. டிராவல்ஸ் நம்ம எப்படி நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம், நம்முடைய கவனிப்புகள்லாம் எப்படி இருக்குது, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். நான் எதிர்பார்த்தோட அதிகமாக நல்லாவே இருந்தது. நபி வழி அடிப்படையில் இருந்துச்சு. மெயின் அதுதான் நான் நியத்து வச்சதே, நபி வழி அடிப்படையில் தான் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். கண்டிப்பாக அந்த அடிப்படையில் எல்லாமே நிறைவாக இருந்துச்சு. நம்முடைய சாப்பாடு முறைகள், உணவு முறைகள்லாம் எப்படி இருக்குது? ஊர் சாப்பாடு மாதிரியே இருந்துச்சு, எந்த குறையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். உம்ராவுக்கு போனீங்க, ஜியாரத் போனீங்க, அதனுடைய பார்த்த இடங்கள்லாம், அதனுடைய வழிகாட்டுதல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒவ்வொரு இடமும் நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு இடத்துல என்ன சொல்ல வேணுமோ அதை ஹக்க அப்படியே சொல்லி
நபி வழி அடிப்படையில் கண்டிப்பாக எல்லாம் நல்ல விதமாக செஞ்சு கொடுத்தீங்க, எந்த குறையும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ்.